வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு ஆன்லைன்ல கரண்ட் புக்கிங். ஸ்ரீவாணி தர்ஷன் டிக்கெட் இருக்குல்ல, 10,000 rupees நம்ம டெம்பிளுக்கு டொனேட் பண்ணோம்னா, ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு 500 rupees டிக்கெட் ஈச் பர்சனுக்கு விஐபி தர்ஷன்ன்றது பிரேக் தர்ஷன்ன்றது கொடுக்குறாங்கல்ல. ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் நம்மளுக்கு ஆன்லைன்ல கரண்ட் புக்கிங் புக் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ரன்னிங்ல இருக்கு டெய்லி. இதுல ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க ஒரு சின்ன பிரச்சனைன்றது இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வந்தது. அதாவது டிடிடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, 1 மந்த்துக்கு நாங்க ட்ரையல் பேசிஸ்ல ஆன்லைன்ல கரண்ட் புக்கிங்ன்றது நாங்க கொடுக்குறோம். இது ஸ்டடி பண்ணி இதுல நிறைய சேஞ்சஸ் நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொல்லி தான் அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்போ பக்தர்கள் டெய்லி கரண்ட் புக்கிங் பேசிஸ்ல ஆன்லைன்ல புக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டொனேட் பண்றதுக்கு 10,000 rupees நம்ம டொனேட் பண்ணி நெக்ஸ்ட் டிக்கெட் புக்கிங்க்கு அதாவது 10,000 rupees ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். அது பே பண்றதுக்குள்ளவே இங்க டிக்கெட் முடிஞ்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. 500 rupees அப்புறம் செப்பரேட்டா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இவங்க பக்தர்கள் புக் பண்ணும்போது 10,000 rupees நம்ம டொனேட் பண்றதுக்குள்ள அங்க டிக்கெட்ன்றது 800 டிக்கெட் ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்களா, அது க்ளோஸ் ஆயிட்டே வருது, கம்ப்ளீட் ஆகி போகுது. ஏன்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம ஒரு வாட்டி டொனேட் பண்ணோம்னா, இதுல மேக்ஸிமம் 4 பேருக்கு புக் பண்ணலாம் கரண்ட் புக்கிங்ல. இங்க ஒன்ஸ் ஒரு வாட்டி நம்ம டொனேட் பண்ணோம்னா, அதோட வேலிடிட்டின்றது 1 இயர் இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு வேலிடிட்டி இருக்கு. நீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்பயாவது தரிசனத்துக்கு புக் பண்ணலாம். ஸோ அதனால ஆல்ரெடி டொனேட் பண்ணிட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கரண்ட் புக்கிங்ல புக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரசன்ட் இன்னைக்கே நம்ம தர்ஷனத்துக்கு போறதுக்காக நம்ம டொனேட் பண்றதுக்குள்ள டிக்கெட்ன்றது முடிஞ்சு போயிட்டே வருது. ஸோ அதனால டிடிடி இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம டொனேட் பண்ணும்போதே டிக்கெட்டை கூட புக் பண்ற மாதிரி, அதாவது 10,000 பிளஸ் 500 அட் அ டைம் ஒரே வாட்டி புக் பண்ணிட்டோம்னா நம்ம தர்ஷனத்தை கூட சேம் டே தர்ஷனத்துக்கு புக் பண்ற மாதிரி அவங்க சம் டெக்னிக்கல் ஸ்டடின்றது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷார்ட்லி நம்ம டொனேட் பண்ணும்போதே தர்ஷனம் டிக்கெட்டை கூட புக் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டின்றது வரப்போகுது ஷார்ட்லி. ஸோ அது மேலே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இனிமே நம்ம கரண்ட் புக்கிங்கில் புக் பண்ணும்போது ஆன்லைனில் தர்ஷனம் ப்ளஸ் டொனேஷன் ஒரே வாட்டி பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி வந்ததுன்னா சேம் டே தர்ஷனத்துக்கு போகலாம். ஆல்ரெடி இதில் டொனேஷன் பண்ணி வச்சிட்டவங்க இப்போ புக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தர்ஷனத்துக்கு. அதனால சேம் டே இன்னைக்கு தர்ஷனத்துக்கு நம்ம டொனேட் பண்ணுறதுக்குலாம் டிக்கெட்ன்றது முடிஞ்சு போயிட்டே வருது. அதான் இங்கே டெக்னிக்கல் இஷ்யூ கிடையாது இது. ஆனால் சேம் டே டொனேட் பண்ணி தர்ஷனத்துக்கு போக முடியலன்றது பக்தர்கள் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் இருக்குங்க. ஸோ அதனால இப்போ டிடிடி டொனேஷன் பிளஸ் தர்ஷனம் ரெண்டும் கரண்ட் புக்கிங்ல புக் பண்ற ஃபெசிலிட்டின்றது ஒரே வாட்டி எடுத்துட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.